பாலியல் தொல்லை குறித்து இவ்வளவு நாள் கழித்தாவது நடிகைகள் புகார் அளிப்பது வரவேற்கத்தக்கது என இயக்குநர் வெங்கட் பிரபு தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு சிறப்பு பேட்டி அளித்த அவர், மலையாள திரைத்துறையில் தொடங்கியது அனைத்து துறைகளுக்கும் பரவ வேண்டும் என குறிப்பிட்டார். சரி, அதுதான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான் அது. ஆனால் இவ்வளோ வருஷம் கழிச்சு அது வெளில வருதுங்கிறது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். பீப்புள் ஆர் கெட்டிங் போல்ட் இனஃப் டு கம் அவுட் அண்ட் சே இந்த மாதிரி வந்து தப்பு நடக்குது, இந்த மாதிரி வந்து இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இதே மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் வந்தால் நல்லாயிருக்கும். சினிமா மட்டும் இல்லை, இதே மாதிரி வந்து வேற இப்போ ஐடி கம்பெனிஸில் வரணும். இதே மாதிரி வந்து வேற எந்தெந்த தொழில் இருக்கோ, எந்தெந்த பிஸ்னஸஸ் இருக்கோ, எந்தெந்த இடத்துல சேஃப்டி, பெண்களுக்கு சேஃப்டி இல்லையோ அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி they have to come out and say and make sure that we have a better future in the for women. நான் எனக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கு. எனக்கு ஃபியூச்சர்ல அவங்க வந்து சேஃப்டியா இருக்காங்களா அந்த சொசைட்டில அப்படின்றது வந்து நம்ம அதுக்கு ஒரு கண்டிப்பா வந்து ஒரு பாதுகாப்பு நம்ம கொடுக்கணுங்கிறது, அதுக்கான ஒரு பெரிய புள்ளியாக சொல்லி சினிமாவில் கேரளாவில் ஆரம்பிச்சிருக்குங்கிறத வந்து நம்ம கண்டிப்பா வரவேற்கணும். அது கண்டிப்பா வந்து ஒரு போல்ட் இனஃப் ஃபார் அ பர்சன் டு கம் அவுட். எவ்வளோ ஒரு அவங்களுக்கு என்ன பேர் கிடைக்கும், அதெல்லாம் இல்லாமல் வந்து மற்றவங்களுக்கு இனிமேல் இது நடக்கக்கூடாதுன்னு தானே வெளில வந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி எனக்கு ஒரு நடந்துருச்சு, இது மாதிரி வெளியில் நடக்கக்கூடாது, இதுக்கு வந்து நீங்கள் தக்க தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து என்ன இனிமேல் நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான். அது வந்து சினிமாலையும் இருக்கணும், மற்ற எல்லா இண்டஸ்ட்ரி, இப்போ மீடியாவில் இருக்கணும், நியூஸ் சேனல்ஸில் இருக்கணும், பத்திரிகை இதில் இருக்கணும், லா ஃபார்ம்ஸில் இருக்கணும், பிஸ்னஸஸில் இருக்கணும், எல்லா இதுலேயுமே வந்து இந்த மாதிரி ஒரு நம்ம வந்து we have to create a safer society for womenங்கிறது நம்மளுடைய பொறுப்புன்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருடைய பொறுப்பு. இது எல்லா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற விமனும் வெளில வந்து பேசணுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. மலையாள சினிமா துறையின் பாலியல் விவகாரம் குறித்து தமிழ்நாட்டை சேர்ந்த முன்னணி நடிகர்கள் மௌனம் காத்து வருகின்றனர். மல்லிவுட் எனப்படும் மலையாள சினிமா துறையில் பாலியல் உறவுக்கு ஒத்துழைக்கும் நடிகைகளுக்கே வாய்ப்பளிக்கப்படுவதாக ஹேமா கமிட்டி கேரள அரசிடம் அறிக்கை அளித்தது. இந்த அறிக்கை வெளியானதை தொடர்ந்து தமிழ் சினிமாவிலும் இதுபோன்ற பாலியல் தொந்தரவுகள் இருந்ததாக நடிகைகள் ராதிகா, குட்டிபத்மினி, ஷகிலா, சனம் ஷெட்டி உள்ளிட்டோர் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்தனர். மலையாள சினிமா துறையினர் மீதான ஹேமா கமிட்டியின் அறிக்கை பற்றி மட்டுமின்றி தமிழ் நடிகைகளின் குற்றச்சாட்டு குறித்தும் முன்னணி நடிகர்கள் மௌனம் காக்கின்றனர். இந்திய சினிமாவையே உலுக்கியுள்ள பாலியல் புகார்கள் குறித்தும் ஹேமா கமிட்டி அறிக்கை குறித்தும் தனக்கு தெரியாது என நழுவினார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். தொடர்ந்து தமிழ் திரையுலகுக்கும் ஹேமா கமிட்டி அமைக்க சொல்லி நிறைய பேர் வலியுறுத்துறாங்க. ஹேமா கமிட்டி மலையாளம் நடிகர் ஜீவாவோ ஒரு படி மேலே போய் ஹேமா கமிட்டி குறித்து கேள்வி கேட்ட செய்தியாளர்களை ஒருமையில் சாடினார். தமிழ் இண்டஸ்ட்ரியில மட்டும் இல்லாம கேரளா இண்டஸ்ட்ரியில இந்த ஹேமா கமிட்டி ஹேமா கமிட்டியில வந்து பெரிய ஒரு சர்ச்சையை உருவாக்கி இருக்கு. இதுக்கு ராதிகா மேடம் அவங்களும் வந்து பதில் வச்சிருக்காங்க. திரும்ப பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது, நான் பதில் சொல்லிட்டேன். பாலியல் துன்புறுத்தல்கள் சினிமா மட்டுமின்றி உலகின் அனைத்து துறைகளிலும் உள்ளதாக கூறியுள்ள நடிகர் அர்ஜுன் அனைவருக்கும் பொறுப்புணர்வு வேண்டும் என்று அட்வைஸும் கொடுத்தார். உலகத்தில் எல்லா துறையிலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருக்கு. பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ எந்த ஒரு பேஸ் இல்லாம ஒவ்வொருத்தரும் வந்து இந்த மாதிரி நடந்ததுன்னா அது நம்ப முடியாதோ எதுவும் தெரிய மாட்டேங்குது. நிறைய அப்பாவி பொண்ணுங்கெல்லாம் இருக்காங்க. இதுல சில பேர் மிஸ்யூஸ் பண்ணிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ எது என்னன்னு தெரியாது. அதுக்கு ஒரு பேஸ் அப்படிங்கிறது கரெக்டா இருந்ததுன்னா நிச்சயமா எல்லாருக்கும் நியாயம் கிடைக்கும். பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் குறித்து முன்னணி நடிகர்கள் குரல் எழுப்ப வேண்டும் என நடிகை சனம் ஷெட்டி வலியுறுத்தினார். சினிமால இருக்கிறவங்க எத்தனை பேர் வந்து பேசுறாங்க, அங்கே போய் கேளுங்க. பேச வேண்டியவங்க அவங்க தலைமையிலேயே இண்டஸ்ட்ரி வச்சிருக்காங்க இல்லையா, ஏ லிஸ்டர்ஸ், அவங்க வந்து பேசணும். ஆமாங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, அதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கறோம் அப்படின்னு பேச சொல்லுங்க. இதே போன்று பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு தைரியம் உள்ளவர்கள் கை கொடுக்க வேண்டும் என திரைப்பட தயாரிப்பாளரான அர்ச்சனா கல்பாத்தியும் வலியுறுத்தியுள்ளார். ஏன்னா நம்ம தான் நம்மளுக்கு குரல் கொடுக்கணும்.
நம்ம வந்து மற்றவங்களுக்கு அது ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல், மற்றவங்களும் சப்போர்ட் பண்ணணும். நிறைய பேருக்கு வந்து அந்த தைரியம் இருக்காது. அப்போது யாருக்கு தைரியம் இருக்கோ அவங்க கை கொடுக்கணும், அதுவும் கண்டிப்பாக இருக்குது. பட் ஃபண்டமெண்டலாக வந்து நம்ம அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிலேருந்து ஓடி போக முடியாது, அதை அட்ரஸ் பண்ணணும். திரைப்படங்களில் பெண்களின் பிரச்சனைகளை கண்டு பொங்கி எழும் ஹீரோக்கள் நிஜத்தில் ஆதரவு குரல் கூட கொடுக்காமல் நழுவிச் செல்வதாக விமர்சனங்கள் எழுகின்றன. நடிகர்களின் இந்த போக்கு பலரையும் அதிருப்திக்கு உள்ளாக்கியுள்ளது. பாலியல் தொல்லை குறித்து இவ்வளவு நாள் கழித்தாவது நடிகைகள் புகார் அளிப்பது வரவேற்கத்தக்கது என இயக்குனர் வெங்கட் பிரபு தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு சிறப்பு பேட்டி அளித்த அவர் மலையாள திரைத்துறையில் தொடங்கியது அனைத்து துறைகளுக்கும் பரவ வேண்டும் என குறிப்பிட்டார். சரி, அதுதான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான் அது. ஆனால் இவ்வளோ வருஷம் கழிச்சு அது வெளில வருதுங்கிறது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். பீப்புள் ஆர் கெட்டிங் போல்ட் இனஃப் டு கம் அவுட் அண்ட் சே இந்த மாதிரி வந்து தப்பு நடக்குது, இந்த மாதிரி வந்து இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் வந்தால் நல்லாயிருக்கும். சினிமா மட்டும் இல்லை, இதே மாதிரி வந்து வேறு இப்போ ஐடி கம்பெனிஸில் வரணும். இதே மாதிரி வந்து வேறு எந்தெந்த தொழில் இருக்கோ, எந்தெந்த பிஸ்னஸஸ் இருக்கோ, எந்தெந்த இடத்துல சேஃப்டி, பெண்களுக்கு சேஃப்டி இல்லையோ அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி they have to come out and say and make sure that we have a better future in the for women. எனக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கு. எனக்கு ஃபியூச்சரில் அவங்க வந்து சேஃப்டியாக இருக்காங்களா அந்த சொசைட்டியில் அப்படின்றது வந்து நம்ம அதுக்கு ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு பாதுகாப்பு நம்ம கொடுக்கணுங்கிறது, அதுக்கான ஒரு பெரிய புள்ளியாக சொல்லி சினிமாவில் கேரளாவில் ஆரம்பிச்சிருக்குங்கிறத வந்து நம்ம கண்டிப்பாக வரவேற்கணும். அது கண்டிப்பாக வந்து ஒரு போல்ட் இனஃப் ஃபார் அ பர்சன் டு கம் அவுட். எவ்வளோ ஒரு அவங்களுக்கு என்ன பேர் கிடைக்கும், அதெல்லாம் இல்லாமல் வந்து மற்றவங்களுக்கு இனிமேல் இது நடக்கக்கூடாதுன்னு தானே வெளில வந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி எனக்கு ஒரு நடந்துருச்சு, இது மாதிரி வெளியில் நடக்கக்கூடாது, இதுக்கு வந்து நீங்கள் தக்க தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து என்ன இனிமேல் நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான். அது வந்து சினிமாலையும் இருக்கணும், மற்ற எல்லா இண்டஸ்ட்ரி, இப்போ மீடியாவில் இருக்கணும், நியூஸ் சேனல்ஸில் இருக்கணும், பத்திரிகை இதில் இருக்கணும், லா ஃபார்ம்ஸில் இருக்கணும், பிஸ்னஸஸில் இருக்கணும், எல்லா இதுலேயுமே வந்து இந்த மாதிரி ஒரு நம்ம வந்து we have to create a safer society for womenங்கிறது நம்மளுடைய பொறுப்புன்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருடைய பொறுப்பு. இது எல்லா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற விமனும் வெளில வந்து பேசணுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. பாலியல் தொல்லை குறித்து இவ்வளவு நாள் கழித்தாவது நடிகைகள் புகார் அளிப்பது வரவேற்கத்தக்கது என இயக்குனர் வெங்கட் பிரபு தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு சிறப்பு பேட்டி அளித்த அவர் மலையாள திரைத்துறையில் தொடங்கியது அனைத்து துறைகளுக்கும் பரவ வேண்டும் என குறிப்பிட்டார். சரி, அதுதான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான் அது. ஆனால் இவ்வளோ வருஷம் கழிச்சு அது வெளில வருதுங்கிறது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். பீப்புள் ஆர் கெட்டிங் போல்ட் இனஃப் டு கம் அவுட் அண்ட் சே இந்த மாதிரி வந்து தப்பு நடக்குது, இந்த மாதிரி வந்து இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் வந்தால் நல்லாயிருக்கும். சினிமா மட்டும் இல்லை, இதே மாதிரி வந்து வேறு இப்போ ஐடி கம்பெனிஸில் வரணும். இதே மாதிரி வந்து வேறு எந்தெந்த தொழில் இருக்கோ, எந்தெந்த பிஸ்னஸஸ் இருக்கோ, எந்தெந்த இடத்துல சேஃப்டி, பெண்களுக்கு சேஃப்டி இல்லையோ அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி they have to come out and say and make sure that we have a better future in the for women. எனக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கு. எனக்கு ஃபியூச்சரில் அவங்க வந்து சேஃப்டியாக இருக்காங்களா அந்த சொசைட்டியில் அப்படின்றது வந்து நம்ம அதுக்கு ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு பாதுகாப்பு நம்ம கொடுக்கணுங்கிறது, அதுக்கான ஒரு பெரிய புள்ளியாக சொல்லி சினிமாவில் கேரளாவில் ஆரம்பிச்சிருக்குங்கிறத வந்து நம்ம கண்டிப்பாக வரவேற்கணும். அது கண்டிப்பாக வந்து ஒரு போல்ட் இனஃப் ஃபார் அ பர்சன் டு கம் அவுட். எவ்வளோ ஒரு அவங்களுக்கு என்ன பேர் கிடைக்கும், அதெல்லாம் இல்லாமல் வந்து மற்றவங்களுக்கு இனிமேல் இது நடக்கக்கூடாதுன்னு தானே வெளில வந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி எனக்கு ஒரு நடந்துருச்சு, இது மாதிரி வெளியில் நடக்கக்கூடாது, இதுக்கு வந்து நீங்கள் தக்க தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து என்ன இனிமேல் நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான். அது வந்து சினிமாலையும் இருக்கணும், மற்ற எல்லா இண்டஸ்ட்ரி, இப்போ மீடியாவில் இருக்கணும், நியூஸ் சேனல்ஸில் இருக்கணும், பத்திரிகை இதில் இருக்கணும், லா ஃபார்ம்ஸில் இருக்கணும், பிஸ்னஸஸில் இருக்கணும், எல்லா இதுலேயுமே வந்து இந்த மாதிரி ஒரு நம்ம வந்து we have to create a safer society for womenங்கிறது நம்மளுடைய பொறுப்புன்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருடைய பொறுப்பு. இது எல்லா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற விமனும் வெளில வந்து பேசணுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து.